இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மேய்ப்பனை வெட்டுவேன், அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும். எல்லாம் போயிட்டாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு குறித்து பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு கூட சரி கிடையாது. இல்லை, முதலாவது சொல்கிறேன், 7 பேர் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. யோவான் 21 அதிகாரம் 2 3 வசனத்தை வாசிக்கலாம். சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இங்கே எத்தனை பேர்னு கணக்கு பண்ணுங்க. 7 பேர் வருவாங்க. 12 சீசரில் 7 சீசர். செபதேயின் குமாரர்னா 2 பேர், யாக்கோபு யோவான். அதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா 7 பேர். ஏசு உயிர்த்தெழுந்து கூட அவங்களுக்கு காமிச்சிட்டார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளாக அவரை பார்க்கல. அதனால் இப்போ சீசல் ஒன்று கூடி இருக்கிறாங்க. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். யாரெல்லாம் வாரீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது 7 பேர் என்ன, நாங்களும் மீன் பிடிக்க வரோம் அப்படிங்காங்க. அந்த திபேரியா கடலில் போயிட்டு மீன் பிடிக்க போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. அதனால் அவங்க நினச்சாங்க, ஆண்டவரை கொஞ்ச நாளாக காணலை, இனிமேல் நம்ம பிழைப்பு தொழில் எப்படின்னு சொல்ல முடியாது. உலகத்தில் வாழணுன்னா வருமானத்தை சம்பாதித்தா தான் வாழ முடியும். இதனால் இவங்க என்ன செய்யுங்க, வருமானம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. அதனால் நம்ம பழைய தொழிலுக்கு போகலான்னு சொல்லி அவங்க பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க. அவங்க சிதறடிக்கப்படுறாங்க. அப்பொழுது அன்றைக்கு ராத்திரியில் ஒரு மீனும் கிடைக்கல. இயேசு கிறிஸ்து காலையிலே அங்கே கரையில் வந்து நிற்கிறார். பிள்ளைகளே, புசிப்பதுக்கு எதாயிலும் உண்டா? ஒன்றுமில்லை. நீங்கள் உங்களுடைய வலையை வந்து வலது பக்கமாக போடுங்க. காஸ்ட் வேர் நெட் ஆன் த அதர் சைட், ஆன் த ரைட் சைட் என்று சொல்லும் பொழுது திரளான மீன்கள் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம பிரயாசப்பட்டால் நமக்கு வந்து லாபம் வராது, ஆசீர்வாதம் வராது. அவர் இருக்கணும். அதனால் அவர் இல்லாமல் பிரயாசப்பட்டு ஒன்றும் கூட கிடைக்கல. இப்போ அவர் வந்துட்டார். அவருடைய வார்த்தையின்படி அவங்க செய்யும் பொழுது அங்கே திரளான மீன்கள் கிடைத்தது. எல்லா மீன்களும் அந்த வலைக்குள்ளே வந்துச்சு. அந்த எலெக்டட் பீப்புள் இன்றைக்கி வலையில் வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி வார்த்தையில் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வரும் பொழுது அங்கே வந்து அவர் கர்த்தர் என்று யோவான் சொல்லும் பொழுது பேதுரு தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு அவன் சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட போகணுன்னு நீச்சல் அடித்து வந்தான். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டவர் இப்பொழுது குக்காக இருக்கிறார். குக்காக அவர் வந்து குக் பண்ணி கொண்டு அவங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கிறார். குளிரில் நடுங்கிட்டு வரவங்களுக்கு சுட சுட வச்சிருக்கிறார். கம் அண்ட் டைன், நீங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவரே அவர்களுக்கு பரிமாறுகிறார். இப்பொழுது அங்கே சிதறப்பட்ட எல்லாருக்குமே அவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்க, என் பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பல நாள் தரிப்பிக்கப்படும் மட்டும் எருசலேமை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த சிதறி போனவர்கள் மறுபடியும் பழைய தொழிலுக்கு போனவர்களை அவர்களை மறுபடியும் அவர் திருத்தி அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து அவங்கள மறுபடியும் கொண்டு வருகிறார். இப்போ ஆண்டவர் அதே வேலையை செய்கிறார். பைபிளில் பேட்டர்னாக எழுதியிருக்கு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பேட்டர்ன் திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கு. அதே போல தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. மைட்டி ஏஞ்சலாக நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் எலெக்டட் பீப்புள். நீங்களும் நானும் எலெக்டட் பீப்புளாக இருக்கிறோம். இந்த எலெக்டட் பீப்புளை எங்கே கொண்டு வருகிறார் என்றால், அவங்க எருசலேமில் காத்திருந்தாங்க, நம்ம இந்த இடத்துக்கு வரணும். இவங்க 7 பேர் ஆண்டவர் சரி பண்ணி கொண்டு வந்து தர, அதுக்கு பிறகு பேதுருவை ஸ்பெஷலாக சரி பண்ணுறார். எப்படி சரி பண்ணுறான்னா 3 முறை மறுதளிச்சிட்டான். யோவான் 21:15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். இவர்கள் எல்லாரையும் பார்க்கணும். இந்த எல்லாரும் பார்க்கல, நீ என்ன ரொம்ப நேசிக்கிறாயா? அப்போ அந்த அன்புல டிகிரிஸ் இருக்கு. எல்லாரும் தான் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆனால் ஒரு டிகிரிஸ் இருக்கு. அதெல்லாம் உங்கள் டிகிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரையும் பார்க்கல, நீ என்ன அதிகமாக நேசிக்கிற? ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அப்படியானால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஃபீட் மை லேம்ப்ஸ் என்று சொல்லுகிறார்.
திரும்ப ரெண்டாம் தரம் கேட்குறார், யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான். அப்படியானால் நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரத்தை கேட்டபடி, என்ன நேசிக்கிறாயான்னு மூன்றாம் தரம் கேட்கிறார். சொல்லுங்க, வாசிக்கலாம். பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, உமக்கு தான் தெரியுமே நான் உம்மை நேசிக்கிறேன். நான் எவ்வளோ டிகிரி நேசிக்கிறேன், எத்தனை % நேசிக்கிறேன் என்று உமக்கு நல்லா தெரியும். 3 தரம் அவன் வாயினாலே அறிக்கை வைப்பானாங்க, என்ன நேசி. 3 தரம் வாயினாலே அவரை மறுதளிச்சான். அவனை சரி பண்ணுறதுக்கு 3 தரம் வாயினால நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை பண்ண வைக்கிறார். நீங்களும் அப்படி அறிக்கை பண்ணணும். இயேசு கிறிஸ்து அதை கேட்க விரும்புகிறார். அவன் மனசில் ஒரு இது இருக்குது, ஒரு கில்ட் கான்சியன்ஸ் இருக்குது. அந்த கில்ட்டி கான்சியன்ஸை சரி பண்ணிட்டார். அவன் வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அது சரியாயிடுச்சு. அவனை பரிசுத்தாய் பெறுவதற்கு அவனை ஆயத்தப்படுத்திட்டார். 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அடுத்த வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இவன் என்ன சொல்லிட்டான்? எல்லாரும் இருக்கும் பொழுது இயேசு வந்தார், ஆனால் அந்த நேரத்தில் தோமா இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம், அவர் உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தோமா என்ன சொல்லுகிறான் என்றால், நான் நம்ப மாட்டேன். நான் அவரை ஈட்டியில் வச்சு விழாவில் குத்துனாங்கல்ல, அங்கே என் கையை போட்டு பார்க்கணும். அவர் ஆணி அடித்தாங்களா, அதில் என் விரலை விட்டு பார்க்கணும். அப்போ தான் நாங்கள் நம்புவோம். நீங்கள் ஏதோ ஒன்றை பார்த்துட்டு சொல்லியிருப்பீங்க, ஏதோ ஒரு பிரம்மை போல் நீங்கள் ஏதோ பார்த்துருப்பீங்க. நான் ரியலாக அது ரியலாங்கிறத நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன். அவன் சொல்கிறத ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஜீசஸ் இஸ் காட் இன் ஃபெய்த் இல்லை. அதனால் அவனுக்காகவே வரார். 1 வாரம் கழித்து 8 நாளைக்கு பின்பு அவனுக்காகவே வராரு. அப்பொழுது அவன் இங்கே இருக்கிறான். தோமாவே இங்கே வா, உன்னுடைய விரலை நீட்டி என் கையில் போட்டுப்பாரு, உன்னுடைய கையை நீட்டி என் விழாவில் போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, என் தேவனே, என் ஆண்டவனே, என் ஆண்டவரேங்கிறான். ஆண்டவனே இல்லை, ஆண்டவரேங்கிறான். மை லார்ட், மை காட். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டனால விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிற. நீங்களும் நானும் காணாமல் விசுவாசிக்கிறோம். அவங்க பாக்கியவான்கள். அந்த தோமா தான் இங்கே பரங்கி மலையில் மறிச்சிருக்கிறான். அதே தோமா தான், இங்கே எழுதப்பட்ட அதே தோமா தான் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறார். அவனை சரி பண்ணுறதுக்காக அவர் ஸ்பெஷலாக வர வேண்டியதாக வந்துச்சு. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெறணும். இந்த புத்தியில் இருந்தான்னா உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேய கொள்கையில் இருக்கான். இயேசுவோடு இருந்தாலும் he was in Sadducees. அவன் ஒரு சதுசேய கொள்கை. சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள். அதனால் இவன் உயிர்த்தெழுதலை நம்பாதவன். இவனை கரெக்ட் பண்ணி இவனை பரிசுத்தாவி பெற வைக்கணும், இவனை மேலறைக்கு கொண்டு சொல்லணும். அதனால் அவர் 40 days இந்த மாதிரி கஷ்டப்படுறார். இவனை தோமாவை சரி பண்ணிட்டார். இன்னும் 2 பேர் உங்களுக்கு நல்லா தெரியும், எம்மாவூருக்கு போகிறாங்க. அவங்களும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் மறித்து போயிட்டார், அவரை உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? பென்காந்த் தன்னுடைய செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கார்பெண்டர் ஒர்க்கு செய்யப்படியாக போகிறாங்களாம். ஒருவேளை அவங்க கார்பெண்டராக இருந்திருக்கலாம். அதனால் இப்போ அவர் இல்லையே, நம்ம என்னுடைய பழையபடி தொழிலை ஆரம்பிக்கணுமே, வருமானத்தை சம்பாதிக்கணுமே, கார்பெண்டரிங் ஒர்க் செய்யறதுக்காக அங்கே எம்மாவூர் ஊருக்கு போகிறாங்க. இப்போ அவங்கள திருப்பி கொண்டு வரணும். நீங்கள் கார்பெண்டரிங் ஒர்க்கெல்லாம் செய்யாண்டான், நீங்கள் என்னுடைய ஊழியத்தை செய்யணும். நீங்கள் இப்போ எருசலேமில் போய் பரிசுத்தாவி பெறணும். அது உங்களுடைய மாம்சத்தினால செய்ய முடியாது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும். நீங்கள் பரிசுத்தாவி பெறாமல் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. நீங்கள் பிழைப்பு தொழிலுக்காக அங்கேயும் இங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அங்கே அவங்க கூட வேத வாக்கியத்தை பேசிட்டு போய் கடைசியாக அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் கர்த்தர் என்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரு ஜனங்கள் 120 பேரை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஆயத்தப்படுத்தி நீங்கள் போய் பரிசுத்தாவியை பெறும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதுங்க. அதுதான் ப்ராமிஸ் வேர்டு, கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ்.
இதுவரைக்கும் இல்லாத கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள். இதோ அவங்க உலகமெங்கிலும் சத்தியத்தை கொண்டு சென்றார். தோமா 1ஆம் நூற்றாண்டிலே இங்கே வந்துட்டான். அவனுக்கு மைக் இருந்துச்சா, பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் இருந்துச்சா, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சா, அவனுக்கு பொருளாதாரம் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. பரிசுத்த ஆவியினாலே அவன் இங்கே வந்து சத்தியத்தை அறிவித்தான். இங்கே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினான். அதே போல் இன்னைக்கு நம்ம அந்த முத்திரைகள் திறக்கப்பட்ட நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். சிதறிக்கப்பட்டவங்க அங்கேயும் இங்கே சிதறி கிடக்கிறாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலக்ட் பீப்புள் அங்கேயும் இங்கே எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறார். இட் இஸ் ஹேப்பனிங் நவ். இப்பொழுது நடக்கிறது. இட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் மிட்ஸ். நம்மத்தில் அது நடக்கிறது. நம்ம தேவபுத்திரர் வெளிப்படுதலுக்காக காத்திருக்கு. இதுதான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு 40 நாளில் என்ன செஞ்சாரோ, இங்கே சிதறப்பட்டவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாரையும் எருசலேமில் கொண்டு வந்து பரிசுத்த ஆவியை பெறுங்க, என்னுடைய பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி வழி நடத்துங்க. இப்படி ப்ராமிஸ் இருக்குது. எதனத்தை கேட்குறோம், ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டாங்க அப்படிம்பாங்க. நமக்கு அந்த ஆத்ம பாரம் இருக்கும். ராப்சரை நம்ம பிள்ளைகள் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு மெம்பர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அது நடக்க போகுது. இது வரைக்கும் சொன்ன எல்லா காரியம் நிறைவேறியிருக்கு. இப்பொழுது ஒரு மகத்தான காரியம் நடக்க போகிறது. அதுக்கு தான் நம்ம இந்த கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிறோம். ஒரு நாளில் வெட்டிங் சப்பரில் இருப்போம். வெளிப்படுத்தல் 19:9 என்ன வாசிக்கிறோம்? பின் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கு பிறகு என்ன எழுதிக்குன்னு பாருங்க. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம், கல்யாண விருந்து என்பது மேலும் இவைகள் சத்தியமான வசனம். தீஸ் ஆர் த ட்ரூ சேயிங் ஆஃப் த லார்ட். இது ட்ரூ சேயிங், உண்மையான வார்த்தை. அதனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்றைக்கு செய்த ஃபஸ்ட் கம்மிங்கில் செய்தது தான் இப்போ செகண்ட் கம்மிங்கில் செய்கிறார். அது ஒரு பேட்டர்ன், இது ரியாலிட்டி. கர்த்தர் தாமே நம்ம ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா 3 தரம் கேட்டார். இவள் எல்லாரையும் பார்க்கல, நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆண்டவரே, நீர் அதை அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறேன். ஐ லவ் ஹிம் பிகாஸ் ஹீ ஃபர்ஸ்ட் லவ்ட் மீ. எனக்காக அவர் கல்வாரியிலே மரணத்தை ருசி பார்த்தார். முதலாவது அவர் அன்பு கூர்ந்தார். நான் இப்பொழுது அந்த அன்பை திருப்பி செலுத்துகிறோம். I love him because he first loved me and purchased my salvation and Calvary tree. இந்த பாடலை பாடும் பொழுது நம்முடைய அன்பை நம்ம அறிக்கை செய்வோம். இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். என்னை நேசிக்கின்றாயா, நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கல்வாரி காட்சி கண்ட பின் ஆமல் இருப்பாயா. நேசிக்கின்றேனே, வாரி காட்சியை இன்னும் நேசியாமல் கல்வாரி காட்சி இந்த பின் நேசியாமல்